எவ்வளவு மோசமானவன்றது இந்த என்னுடைய முகத்திரையை நீ கிழிக்கிறதுல. அதனால தயவு செய்து வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து இதே சோசியல் மீடியால நீங்க போடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா என்ன வந்து இந்த பப்ளிக்கா இதை வந்து அசிங்கப்படுத்து. அதனால வந்து தயவு செய்து வந்து இந்த நாளை தொட்டு நான் கேட்கிறேன். நீங்க கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட், என் பேர்ல இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க வந்து இதே இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல தயவு செய்து சப்மிட் பண்ணுங்க. என் இடத்த எனக்கு வீட்டு கொடுங்க. ஐ விட்னஸா வாங்க. எனக்கு இன்னொரு கடவுளா நான் சாய்ராம பெரிய தெய்வமா நினைக்கிறவ. அடுத்த கடவுள் நீங்க தான் எனக்கு. அதனால தயவு செய்து எனக்கு தெரிவித்தீங்க. நன்றி பாலாஜி. அதே மாதிரி பாலாஜி நீங்க கேட்டிருந்தீங்க. ரொம்ப எப்படியோ 9 கிராம் உங்களுக்கு கிடைச்சிச்சு. நீங்க வந்து டாக்ஸ் நல்லா பாத்துட்டு கண்டிப்பா கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன் நானு. நீங்க டவுட்டா இருந்தா என்ன யூடியூப் சேனல் பார்க்கலாம். ஆனா எந்த டாக்ஸ்மே போடிக்கு வைக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு நான் தான் ஆளுங்க. ஒவ்வொரு டாக்டரோட ஊண்டியும் அந்த புண்ணியம் நான் தான் கிளீன் பண்றது. நான் வீடியோவா போடுறது கிடையாதுன்னு எனக்கு வந்து நான் கிட்ட 20 வருஷமா அதை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேர் வேணும்னா என்னோட சம்பாதிச்சிருக்கேன். நான் செய்த சேவைகள் வந்து வெளியே தெரியக்கூடாது தான் பாக்குறது. இன்னும் இப்ப ஆரம்பிச்சது காரணம் எல்லாரும் என்ன வந்து யூடியூப் ஆரம்பிங்க சொன்ன ரீசன்காக தான் நான் இதை ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு. நான் வந்து இந்த டாக் வந்து சம்பாதிக்கிறது கிடையாது. எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் அதுல சம்பாதிக்கிறேன். அதனால வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தா வாங்க செக் பண்ணுங்க. ஏதோ நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சமூகத்தான் பயப்பட முடியும். அதனால உங்களுக்கு யாரோ சொல்லி செய்யலாம். இருந்தாலும் பரவாயில்ல. தயவு செய்து வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவீங்க நம்புறேன். நன்றி.